கேரளால காசர்கோட் அப்படிங்கிற ஒரு பகுதியில முன்னாள் அரசியல்வாதியும் பெரிய பிசினஸ் மேன்மா இருக்கக்கூடிய ஒருத்தர் வீட்டுல ஒரு ராபரி நடக்குது. வந்தவங்க திருடிட்டு மட்டும் போகாம அந்த அரசியல்வாதியை கொடூரமா அடிச்சு கொலை பண்றாங்க. இந்த முக்கியமான கேஸ்ல குற்றவாளி யாருன்னு காசர்கோட் போலீஸால கண்டுபிடிக்க முடியாம போனதால மீடியா சைட்ல இருந்தும் பொலிட்டிக்கல் சைட்ல இருந்தும் பிரஷர் அதிகமா இருக்கிறதால இந்த மாதிரி சென்சிட்டிவான கேஸுக்கு எக்ஸ்பெக்ட் ஆன நம்ம ஹீரோக்கு இந்த கேஸை அசைன் பண்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா குற்றவாளிகளை 10 நாள்ல பிடிக்கணும். 10 நாள்ல பிடிக்க முடியும்னா மட்டும் இந்த கேஸுக்குள்ள வாங்க. ஏற்கனவே இங்க பயங்கரமான பிரஷர் போயிட்டு இருக்கு அப்படின்னு எஸ்பி ஆர்டர் போடுறாரு. எதுக்காக இந்த கொலை நடந்தது, குற்றவாளியில நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது படத்தோட மீதி கதை. இந்த கதை கேரளால நடந்த உண்மை சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட படம். விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. தீரன் அதிகாரம் ஒன்று படத்தோட பார்ட் 2 கூட சொல்லலாம். இப்ப ஸ்ட்ரைட்டா இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல காலங்காத்தால 3:30 அப்படி நம்ம ஹீரோவும் அவரோட 3 அசிஸ்டனும் யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தால பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு பால்காரன் ஒருத்தன் வரான். அந்த கடைக்கு பாலை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அவன் காடு மாலன்னு எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த பால்காரன் வந்து ஒரு வீட்டுக்கிட்ட வந்து நிக்கிறான். இந்த பால்காரன் ஒரு இன்ஃபார்மர். ரொம்ப நாளாவே ஒரு குற்றவாளியே 2 பேரை குத்தி கொன்னுட்டு தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை பிடிக்கத்தான் இப்ப இந்த பால்காரன் பின்னாடியே வந்திருப்பாங்க. இப்ப இந்த பால்காரனுக்கு காசை கொடுத்து அனுப்பிட்டு சைலண்டா அந்த வீட்டை ரவுண்ட் அப் பண்றாங்க. இவங்க இப்படி சுத்து போடுறதா உள்ள இருக்கிற கொலகாரம் பாத்துறான். உடனே என்ன பண்றான்னா ஒரு நாட்டு வெடியை கொளுத்தி வாசல்ல போட்டுறான். இது தெரியாம இவங்க வேற கதவு கிட்ட போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாய் இவங்களை பார்த்து குலைச்சினே ஓடி வருது. இவங்க அது கூட மல்லு கட்டிட்டு இருந்த கேப்ல அந்த நாட்டு வெடி எக்ஸ்ப்ளோர் ஆகுது. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாங்க. உள்ள அவங்க கூட 4-5 பேர் இருக்காங்க. எல்லாரும் கூடவும் நம்ம போலீஸ் குரூப் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அந்த கொலகாரன் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். நம்ம ஹீரோவும் அவனை திரட்டி போயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிடறான். நம்ம ஹீரோவும் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த கொலகாரன் மேல எதையோ பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஓடி வந்து என்னன்னு பார்த்தா யாரோ ஒருத்தரை கொலை பண்ணி மரத்துல தொங்க விட்டுருக்காங்க. அதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இந்த கொலகாரனை பிடிக்க வந்த இடத்துல வேற ஒரு கேஸ் மாட்டிருச்சு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அந்த ஊர் எஸ்ஐ வந்து நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, இனி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாடியோட இன்க்யூஸ்ட் மட்டும் முடிச்சிட்டு போயிடுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இது வழக்கமா நடக்கிறது தான். எல்லாம் அந்த ஆதிவாசி கூட்டமா தான் இருக்கும். எங்களுக்கு இதை விட பெரிய பெரிய கேஸ் எல்லாம் இருக்கு. நீங்க மேலிடத்துல சொல்லிட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிருவீங்க. நாங்க தான் அந்த பணத்தோட மல்ல கட்டிட்டு தெரியணும். நீங்க தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இவருக்கு இவங்க மேல என்ன காண்டுனா இந்த ஊர் போலீஸ்காரங்களால அந்த கொலகாரனை கண்டுபிடிக்க முடியாம போனதாலதான் எஸ்பி வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸை சால்வ் பண்ண சொல்லி அனுப்பியிருப்பாரு. இவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாவே அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்க. தங்களால முடியாததை இவங்களால எப்படி இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சதுங்கிற காண்ல தான் எஸ்ஐ வந்து இப்படி பேசிட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா எஸ்பி கிட்டே விஷயத்தை வந்து சொல்றாரு. ஆனா எஸ்பி வந்து இது ஒரு தற்கொலைன்னு தானே அந்த ஊர் எஸ்ஐ சொல்றாரு அப்படின்னு சொல்ல 90% இது தற்கொலையா தான் இருக்கணும். ஆனா இது கேரளா கர்நாடகா பார்டர்ல நடந்திருக்கு. அங்க எந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸும் இது வரைக்கும் வரல. தனி ஒருத்தனா இருந்தாலும் காட்டுக்கு போய் எதுக்கு சேர் தற்கொலை பண்ணிக்கணும். அதே சமயம் ஆதிவாசியாவும் இருக்க வாய்ப்பு இல்ல. பழைய கேஸ்ல பார்க்கும்போது ஆதிவாசிகள் இந்த மாதிரி ஹைட்ல தான் சூசைட் பண்ணிப்பாங்க. ஆனா ஆதிவாசியால மெட்டல் பிளேட் வச்சு சர்ஜரி பண்ற அளவு அவங்களுக்கு வசதி இல்ல. அந்த பாடி இடது காலில் ஒரு மெட்டல் பிளேட் இருந்தது. அது ஒரு ஆணோட பாடி. வயசு 40-45 இருக்கும். அந்த மெட்டல் பிளேட்டோட டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட் திருவன்றம் சைத்தானியா ஹாஸ்பிட்டல். ஸ்ட்ரைட்டா அங்க போய் விசாரிச்சா ரீசெண்டா 5 பேர் இந்த சர்ஜரியை பண்ணிருக்காங்க. அதுல முருகன் அப்படின்னு ஒருத்தனோட போன் மட்டும் சுவிட்ச் ஆஃப். பைஸ்டாண்டர் அவரோட வைஃப் வனஜா. முருகனோட அட்ரஸுக்கு போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி வனஜாவும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாவாம். அந்த வீட்டை சல்லடை போட்டு தேடும் போது ஒரு லாரியோட ஃபைன் கட்டின பில் கிடைக்கிது. அந்த பில் எடுத்துட்டு ஆர்டி ஆபீஸுக்கு போய் அந்த லாரி நம்பரை வச்சு ஓனர் யாருன்னு தேடும்போது சரவணகுமார் அப்படின்னு ஒருத்தரோட டீடைல்ஸ் வருது. நேரா சரவணகுமாரை போய் விசாரிச்சா எனக்கு முருகன் வனஜா பத்தி எதுவுமே தெரியாது. ராஜேஷ் அப்படின்னு ஒருத்தன் தான் இந்த லாரியை கொண்டு வந்தது. அவன்கிட்ட தான் இந்த லாரியும் வாங்கினது. அவனும் நம்ம கம்பெனில தான் வேலை பார்க்கறான். ஆனா இன்னைக்கு அவன் லீவ் அப்படின்னு சொல்ல ராஜேஷோட அட்ரஸ் வாங்கிட்டு நேரா ராஜேஷா பார்க்க வராங்க. அங்க வந்தா முருகனோட வைஃப் வனஜா நிக்கிறாங்க. வனஜாவை பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிச்சா வனஜா வந்து சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாம தான் வளர்ந்துருப்பா. அப்பாக்காரனாச்சும் ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா 2 குவார்டர் போத்தலுக்கு ஆசைப்பட்டு வனஜாவோட மாமா முருகனுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான். முருகனாச்சும் ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா அவன் அப்பங்காரனோட பெரிய சைக்கோவா இருப்பான் போல. ஒரே குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் தான். ஒரு நாள் முருகனுக்கு காலில் சின்ன ஸ்கிராச்சர் வந்ததால ராஜேஷ உதவிக்கு கூட்டிட்டு வந்திருப்பான் முருகன். நாளடைவுல வனஜா ராஜேஷோட நல்லா பழகினதுக்கு அப்புறமா ராஜேஷ் கிட்ட தன்னோட கஷ்டத்தை சொல்லி ராஜேஷோட உதவியோட முருகன் அடிச்சு கொண்டு தூக்குல போட்டிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். என்னதான் இவங்களை பார்த்தா பரிதாபமா இருந்தாலும் இவங்களை மன்னிச்சு விட இது ஒன்னும் சினிமா கதையில இல்ல, உண்மையா நடந்த சம்பவம். சோ வேற வழியே இல்ல, வனஜாவையும் ராஜேஷையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அவங்க குழந்தைய ஒரு நல்ல காப்பகத்துல சேர்த்து விட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. அதே சமயம் அதே ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்ல 2 பேர் பிஎஃப் லோனுக்காக அங்க வேலை செய்யற ஒருத்தன் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஒருத்தன் பேரு ஜெயக்குமார், இன்னொருத்தன் பேரு சர்ஃபி. ஆனா அவன் இவங்களை பெருசா கண்டுக்கிறானே இல்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பொறுமை இழந்த ஜெயக்குமார் பச்சையா கேட்டுறான். பதிலுக்கு அவன் சும்மா இருப்பானா? அவனும் அப்படி இப்படின்னு பேச 2 பேருமே மல்லு கட்டி நிக்கிறாங்க. உடனே நம்ம சர்ஃபி போய் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வரான். நம்ம ஹீரோவை பார்த்ததும் அவன் அழ ஆரம்பிச்சிடறான். இவனே வேலை செய்யவே விடுறான்
திருடுறான் இல்ல, மான மரியாதையோட இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்னை அடிக்கிறான் சார் அப்படிங்க. நம்ம ஹீரோ சிரிச்சிட்டே அவங்கிட்ட வந்து அவன் ஏன் உன்னை அடிச்சிருப்பான்னு நல்லாவே தெரியும், உன் விளையாட்டெல்லாம் இங்க வேணாம், இதை காரணமா வச்சு ஜூனியர் கூடிய தூக்கிட்டு இங்க வந்தேன்னு வச்சுக்கோ, போலீஸ்காரங்களை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சிரிச்சினை மிரட்டின்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணா நைட் 3:50 அப்படி 3-4 பேர் ஒரு பெரிய வீட்டுக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. ஆனா யாரு என்ன ஏதுன்னு நமக்கு எதுவுமே காட்டல. அடுத்த சீன்ல கண்ணூர் ஹெட் குவார்டர்ஸ்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கூப்பிட்டு வச்சு உங்க டீம்ல இருக்கிற ஜெயக்குமார் மணல் மாஃபியாட்ட 1.5 லட்சம் லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான், இதை நான் சும்மா விட போறது இல்ல, டீம் ஹெட்ங்கிறதால இதுக்கு நீங்களும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு எஸ்பி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அமைதியா அங்கிருந்து கிளம்புறாரு. அதே சமயம் இந்த பக்கம் ஜெயக்குமார் வீட்டுல இந்த நியூஸ் பத்தி டிவில போயிட்டு இருக்கு. ஜெயக்குமாரோட வைஃப் இதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. 7 நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதி வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது சம்பந்தமா எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. இன்னும் என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கட்சிக்காரங்க வந்து காசர்கோட் ஹெட் குவார்டர்ஸ் முன்னாடியே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரஷர் ஒரு பக்கம் இருக்க ஐஜிபி கோல் பண்ணி இன்னும் என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பிரஷர் போட என்ன பண்றதுன்னே தெரியாம காசர்கோட் எஸ்பி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஊர் எஸ்ஐ வந்து என்ன சொல்றேன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் கேங் ஒரே நேரத்துல 2 பக்கத்து வீட்டுல டீகோடி நடத்திட்டு இருந்திருக்காங்க. இவங்க ரயில்வே ட்ராக் வழியா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்களை யாராலையுமே ட்ரேஸ் பண்ண முடியல. அப்பதான் கண்ணூர்ல ஒரு டீம் 5 நாள்ல இந்த கேஸை சால்வ் பண்ணி குற்றவாளிகளோட இடத்துக்கே போய் அரெஸ்ட் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டீமை கண்ணூர் ஸ்குவாட்னு சொல்லுவாங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்லிட்டு இருக்கும்போது அதே சமயம் இந்த பக்கம் காட்டுறாங்க. ஜெயக்குமார் லஞ்சம் வாங்கின கேஸ்ல மாட்டினதால 4 பேருமே தனித்தனியா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை நினைச்சு ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல கண்ணூர் எஸ்பி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு காசர்கோட்ல ஒரு கேஸை சால்வ் பண்ண சொல்லி உங்களை தான் அசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா ஜெயக்குமாருக்கு பதிலா வேற யாரையும் கூட்டிட்டு போங்க, நான் நினைச்சாலும் ஐஜி இதுக்கு சம்மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. சாதாரண போலீஸ்காரன் கஷ்டம் உங்களுக்கு புரியாம இல்ல, அதுக்காக அவனை நியாயப்படுத்தி பேசல, இதெல்லாம் அவனுக்கு பழக்கம் இல்ல, அதான் மாட்டிக்கிட்டான், நீங்க தான் எப்படியாச்சும் ஐஜி கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த சீன்ல ஐஜி ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஐஜி வந்து கண்ணூர் ஸ்குவாட் A டீம் இதுக்கு அசைன் பண்ணலாம், ஆனா அந்த லஞ்சம் வாங்கணும் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே கண்ணூர் எஸ்பி வந்து சரி அங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை, இது வரைக்கும் அவங்க சோல்வ் பண்ண கேஸ் எல்லாமே ஒரு டீமா இருந்து தான் சோல்வ் பண்ணிருக்காங்க, இந்த கேஸ்ல அவங்கள பிரிச்சு விடுறது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு தோணுது அப்படின்னு சொல்ல காசர்கோடு எஸ்பியும் இதுக்கு பொறுப்பெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐஜியும் கடைசியில இதுக்கு சம்மதிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவை காசர்கோடு எஸ்பி கூப்பிட்டு வச்சு நீங்க எத்தனையோ கேஸை கிராக் பண்ணிருக்கலாம், ஆனா இது ரொம்பவே யூனிக், ஹோம் மினிஸ்டரே நமக்கு கொடுத்த டேட் வெறும் 10 நாள் தான், 10 நாள்ல இந்த கேஸ் உங்களால முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே யோசிக்காம எந்த பிரச்சனையும் இல்ல கண்டிப்பா முடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்பவே கான்பிடென்டா நம்ம ஹீரோ சொல்றாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ மத்த 4 பேரையும் கூப்பிட்டு வச்சு இந்த கேஸை முடிக்க நமக்கு 10 நாள் தான் கொடுத்திருக்காங்க, நம்ம டீம்ல தனிப்பட்ட முறையில பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அது எதுவுமே இந்த கேஸை பாதிக்க கூடாது, யாருக்காச்சும் எதுவும் பிரச்சனைனா இப்பவே சொல்லுங்க, இல்லைன்னா சத்தம் போடாம வந்து கார்ல இருங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஏறாங்க. இப்ப கண்ணூர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா காசர்கோட்டுக்கு கொலை நடந்த வீட்டுக்கு வராங்க. செத்தவரோட பையனை பிடிச்சி விசாரிக்கும் போது வந்தவங்க பியூர் கிந்திக்காரங்க அப்படின்னு தெரிய வருது. எவிடன்ஸா ஏதாவது கிடைச்சதான்னு பார்த்தா பாத்ரூம்ல பிளட் மிக்ஸ் ஆன யூரின் சாம்பிள் மட்டும் கிடைச்சிருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. டாக் ஸ்குவாட்டை மிஸ்லீட் பண்றதுக்காக மிளகா பொடி எல்லாம் வேற தூவி விட்டுருக்காங்க. பையனோட அம்மா தங்கச்சி எங்கன்னு கேட்கும்போது அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்றாரு. அடுத்த சீன்ல சைபர் கிரைம் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. ஆகஸ்ட் 28 இருந்து 30 வரைக்கும் கொல்லப்பட்ட வகாபீட்டை சுத்தி 8 கிலோமீட்டருக்கு எல்லா டவர் டீடைல்ஸையும் எடுக்கிறாங்க. அதுல நிரந்தரமா தங்கிட்டு இருக்கிற ஆக்டிவ் நம்பரை ரிமூவ் பண்றாங்க. இப்ப அதுல 2 நிமிஷத்துக்கு கீழே கோல் டியூரேஷன் இருக்கிறவங்க கோல்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. அதுல 7084 நம்பர்ஸ் 2 நிமிஷத்துக்கு கீழே கோல் டியூரேஷன்ல இருக்கு. இந்த 7084 நம்பர்ஸ்ல 1 to 1 கால்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது சிம் வாங்கினதுல இருந்து ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் தான் கால் போயிருக்கும். அப்படி செலக்ட் பண்ணி எடுத்தா மொத்தம் 8 பேரோட நம்பர் வருது. இப்போ அந்த 8 பேரோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சு விசாரிக்கும் போது அவங்களுக்கே தெரியாம அவங்க ஐடியை வச்சு நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் பீகார்ல இருந்து வேலைக்கு வரவங்களோடது. எந்த கடையில கடைசியா சிம் எடுத்தீங்கன்னு விசாரிக்கும் போது அவன் ஒரு போன் கடைக்கு கூட்டிட்டு வரான். அந்த கடைக்காரனை விசாரிச்சா அவன் ரொம்ப எகத்தாளமா பேசிட்டு இருக்கான். அவனை அடிச்சு விசாரிக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெங்காலிஸுக்கும் இவன் தான் சிம் எடுத்திருக்கான். அதுல ஒரு ஐடியா வச்சு தான் ரியாஸ் அப்படின்னு ஒருத்தனுக்கு சிம் எடுத்து கொடுத்திருக்கான். இப்போ ரியாஸை தேடி ரியாஸ் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ரியாஸ் இவங்களை பார்த்ததும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு விட பார்க்கறான். ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வசமா மாட்டிக்கிறான். ஜெயக்குமாரும் ஜோஸும் ரியாஸை போட்டு அடி நடிக்கிறாங்க. ஆனாலும் அவன் எதுவுமே சொல்றான் இல்ல. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்களை அனுப்பி விட்டுட்டு நான் எது கேட்டாலும் நீ தெரியாதுன்னு தான் சொல்ல போறேன். சரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் கேட்கிறேன். 19ஆம் தேதி விப்லாங்கிற பேர்ல 2 சிம் எடுத்திருக்க. 26ல இருந்து அந்த 2 சிம்முமே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எதுக்காக அந்த 2 சிம்மும் எடுத்த? சரி அதை விடு. 25ஆம் தேதி ராத்திரி வஹாப்போட டவர் லொகேஷன் எல்லைக்குள்ள இந்த 2 சிம்ல இருந்து மாறி மாறி கால் போயிருக்கு. இது யார் கூடன்னு சொல்லு. சரி இதையும் விடு. உனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குல்ல, வஹாப்போட வீட்டு பாத்ரூம்ல ஒரு யூரின் சாம்பிள் கிடைச்சது. அங்க எடுத்த சாம்பிளும் இங்கிருந்து எடுத்த ஓன் சாம்பிளும் பக்கா மேட்ச். இப்ப இங்கிருந்து போனாங்கல்ல, மறுபடி உள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், ஒரு பார்ட்ஸும் மிஞ்சாது. முதல் குற்றவாளியா உனக்கு எதிராக கேஸ் போடுவாங்க, அதோடய உன் வாழ்க்கை முடிஞ்சிடும். கண்டிப்பா கயிறு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல எப்படியாச்சும் என்னை காப்பாத்துங்கன்னு எல்லா உண்மையையும் கேமரா முன்னாடி சொல்றான். கட்டார்ல இவன் வேலை செஞ்சிட்டு இருந்த முதலாளி பசங்க தான் அமீரும் சல்ஃபிகரும். அவங்க புது பிசினஸுக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டது. அதை முதலாளி கொடுக்க மாட்டான்னு சொன்னப்போ
அப்போ அவங்க ஒரு பெரிய கொள்ளை நடத்த தீர்மானம் பண்றாங்க. இவன் கட்டார வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்ததும் இங்க ஒரு எலக்ட்ரிக் ஷாப் ஆரம்பிக்கிறான். அதோட வீட்டு மெயின்டெனன்ஸ் வேலையும் எடுத்து பண்றான். அப்படி ஒரு நாள் வஹாப்போட வீட்டுல மெயின்டெனன்ஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது வஹாப் வந்து பெட்டி ஃபுல்லா காசு அடிக்கிட்டு இருக்கிறத அந்த சிசிடிவி கேமரால பார்த்துடுறான். பார்த்த உடனே கட்டாருக்கு கால் பண்ணி 2 பேருக்குமே விஷயத்த சொல்றான். அதுக்கடுத்த நாள் உத்தரப்பிரதேசத்துல இருந்து 2 பேர் வராங்க. அதுக்கடுத்த 2 நாள்ல அமீரும் சல்ஃபிகரும் வராங்க. முதல் வேலையா வேற ஒருத்த ஐடியில இருந்து 2 சிம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா வஹாப்போட வீட்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா சரியான நாள் சரியான நேரம் பார்த்து வஹாப்போட வீட்டுக்குள்ள பாயிறாங்க. வஹாப்போட பையன் மொபைல்ல ஃபுட்பால் பார்த்துட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ணாம கதவை திறந்து விட்டுறான். அவ்வளவுதான். இரும்பு சாவியால் அடிச்ச அடியில அவனுக்கு பேச்சு மூச்சே இல்லை. அதுக்கப்புறமா வஹாப்போட வைஃபையும் அடிச்சு பேச்சு மூச்சு இல்லாம ஆக்குறாங்க. இப்ப வஹாப்ப தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது குறுக்க வஹாப்போட பொண்ணு வந்துடுறா. அவளையும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சேஃப்டி லோக்கரை திறந்து பார்க்கும்போது வெறும் 5 லட்சம் மட்டும் தான் இருக்குது. மீதி பணம் எல்லாம் எங்கன்னு கேட்டா என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்கு அப்படின்னு வஹாப் சொல்ல வீடு ஃபுல்லாவுமே சல்லடை போட்டு தேடுறாங்க. ஆனாலும் எந்த பிரயோசனமும் இல்ல. இங்க ரியாஸ் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது ஒரு கதறல் சத்தம். என்னன்னு போய் பார்த்தா எதிர்பார்த்த பணம் கிடைக்கலங்கிறதுக்காக வஹாப்ப கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணுனீங்கன்னு கேட்டா இதை வெளியில சொன்னா உன் குடும்பத்துக்கு இதான் நிலைமை அப்படின்னு ரியாஸ் மிரட்டுறாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்தது அப்படின்னு ரியாஸ் சொல்றான். அதுக்கப்புறமா அவனை எஸ்பி கிட்ட கூட்டிட்டு வந்து நடந்த எல்லாத்தையும் எஸ்பிக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்போ மீதி 4 பேர் எங்கன்னு கேட்டா அந்த கிரைமுக்கு அப்புறமா அவங்க எங்க போனாங்கன்னு உனக்கு தெரியல. ஆனா இந்தியா விட்டு வெளியில போகல அப்படின்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொல்லுது. இந்த அமீரும் சல்ஃபியும் மஞ்சேரியை சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி எங்க கூட இருந்த சிபியூ சுபாஷ் இப்ப மஞ்சேரி பிராஞ்சில தான் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவரோட கோலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே சமயம் இந்த பக்கம் மஞ்சேரியில இருக்கிற அமீர் சல்ஃபிகர் வீட்டுல தான் காட்டுறாங்க. சுபாஷ் வந்து டெங்கு நுழம்பு செக் பண்றவங்க மாதிரி வந்து மொத்த டீடைல்ஸையும் எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி 6 மாசமா அவங்க இந்தியாவில தான் இருக்காங்க. சல்ஃபிகரோட வைஃப் கற்பமா இருக்கா. அதனால அவங்களுக்குள்ள அடிக்கடி கம்யூனிகேஷன் இருக்கும். அவங்க மொபைல் நம்பரையும் லேண்ட் நம்பரையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. வஹாப்போட பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்க்கத்தான் இப்ப நம்ம ஹீரோ வந்திருக்காரு. அவங்களால கண்ணை கூடி திறக்க முடியல. அங்க நடந்த இன்னொரு கொடூரமான சம்பவத்தை சொல்றாங்க. அவனுக்கு எதிர்பார்த்து வந்த காசு கிடைக்காததால அப்பா முன்னாடியே கொடூரமா அடிச்சு அந்த 3 பேருமே தப்பா நடந்துப்பாங்க. அதுக்கப்புறமா வஹாப் கிட்ட வந்து மாஸ்க கலட்டி நான் ஹிந்திக்காரன் இல்லடா மஞ்சேரிக்காரன் அப்படின்னு சொல்லி கழுத்தை நெரிச்சு கொலை பண்றான். இதை இவங்க நம்ம ஹீரோ கிட்ட சொன்னதும் செம்ம காண்டில் அங்கிருந்து வந்துட்டு இருக்கும்போது சல்ஃபி வந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலமே மும்பையில இருந்து மஞ்சூரியில இருக்கிற சல்ஃபிகர் வீட்டுக்கு எஸ்டிடி பூத்ல இருந்து மல்டிபிள் கால்ஸ் வந்திருக்கு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட கால் வந்திருக்கு. கண்டிப்பா அவங்க மும்பையில தான் சுத்திட்டு இருக்காங்க. நாளைக்கே நம்ம போவோமான்னு கேட்கும்போது நாளைக்கு இல்ல இப்பவே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மும்பைக்கு கிளம்புறாங்க. எஸ்பி நம்ம ஹீரோ கொடுத்த 10 நாள்ல 6வது நாள் ஆகிடுது. இப்ப மும்பைக்கு வந்ததும் அந்த ஒரு எஸ்பி கிட்ட ஒரு கான்ஸ்டபிள் வேணும்னு உதவி கேட்டிருப்பாரு. அதுக்காக ஜட்டுலால் அப்படின்னு ஒருத்தர் இவங்களுக்கு உதவ வந்திருக்காரு. கால் பண்ணின எஸ்டிடி பூத்ல இருந்து 8 கிலோமீட்டர் சுத்தி சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. சல்ஃபிகர் மஞ்சேரிக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி அமீர் இன்னொரு நம்பருக்கு கூப்பிட்டுருப்பான். அந்த நம்பரோட அட்ரஸை கண்டுபிடிக்க சொல்லி சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி சொல்ல அவங்களும் உடனே எல்லா டீடைல்ஸையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஹீரோ டீமும் அவனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்க வந்த கதவெல்லாம் திறந்தபடியே இருக்கு. ஆனா ஆள் இல்ல. அவன் வரும் மட்டும் வெயிட் பண்ணி இருந்து ஆளை தூக்குறாங்க. அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சா இவனுங்க அப்பாவோட பிளாட்டை இவன் தான் பாத்துக்கிறான். அவனுங்க அப்பா துபாயில இருக்காரு. அவரு சொன்னதாலதான் ரூமே கொடுத்தேன். அவனுக்கு ஏதோ ஏடா குணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது உனக்கே அப்படி தோணுது அப்படின்னு கேட்டா டெய்லி ஈவினிங் ஆனா இவனுங்க என்னைய கூப்பிடுவாங்க. மொபைல்ல சார்ஜ் இல்ல காசு இல்லன்னு என்னை பூத்துக்கு கூட்டிட்டு போவானுங்க. சர்றாம அவனை ஏன் போன்ல பண்ணுறானா அதான் பண்ண மாட்டானுங்களா இவனுங்க. பூத்துக்கு போய் தான் கிளிப்பானுங்களாம். அது மட்டும் இல்லாம இவனுங்க ஒரு தடவை போன பூத்துக்கு இன்னொரு தடவை போக மாட்டானுங்களாம். இந்த திருட்டு பசங்களை பத்தி முத தடவை பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் சார். முந்தினத்து கூட நடுராத்திரி என்னை கூப்பிட்டானுங்க. அவனுங்க புத்தி தெரிஞ்சதுனால அமீர் யார் கூடவா பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நம்பரை நோட் பண்ணிட்டு இருந்தான். அதை நான் என் போன்ல ஏத்திக்கினேன். 8ஆவது நம்பரை தாண்டும் போது அமீர் என்னை பார்த்துட்டான். அவன் சொன்ன 8 நம்பரும் இதுதான். அவனுங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கேட்டா புவனேஸ்வருக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. நானும் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல மறுபடியும் எங்களுக்கு வேலை வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கிருந்து போயிட்டு இருக்கும்போது ஜோஸ், ஜெயக்குமார், சல்ஃபி 3 பேருமே கார்ல போவோமா பிளைட்ல போவோமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க டிக்கெட் வாங்கினது உண்மைதான். ஆனா அவங்க ட்ரெயின்ல ஏறினதை அவன் பார்த்தானா. புவனேஸ்வர் ட்ரெயின்ல ஏறினா கூட இடையில எத்தனை ஸ்டேஷன் இருக்கு அங்கங்கேயும் மாறி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சைபர் கிரைம்ல இருந்து கால் வருது. என்னன்னா கொஞ்சம் முன்னாடி உத்தரப்பிரதேஷ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருந்து மஞ்சேரிக்கு ஒரு கால் போயிருக்கு. அந்த நம்பரை செக் பண்ணி பார்த்தா அவங்க கொடுத்த அந்த 8 நம்பரும் இந்த நம்பரும் ஒரே நம்பர் தான். புவனேஸ்வருக்கு போறேன்னு சொன்னவனுங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துல இருக்காங்க. தப்பிக்கணும்னு ஒரே நோக்கத்துல இவனுங்க இந்த மாதிரி பல விளையாட்டு விளையாடுவானுங்க. ஆனா நம்ம வழியை டிசைட் பண்ண வேண்டியது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எஸ்பிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லி உடனே உத்தரப்பிரதேசத்துக்கு ஃபிளைட் புக் பண்ணி தர சொல்லி கேட்டான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ரிக்வெஸ்ட் கொடுத்தா கூட அப்ரூவ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நீங்க ரெயின் இல்லாட்டி கார்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. கையில இருக்கிற காசெல்லாம் போட்டுக்கலாம் சார், அப்புறமா எழுதி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்ல இதெல்லாம் சரி வராது. 6000க்கு டீசல் அடிச்சு கொண்டு போய் சேர்க்கிறேன். வேற வழியில காசு சம்பாதிக்கிறவனா இப்படி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு 2 பேருமே முறைச்சு நிக்க கொஞ்சம் நிறுத்துங்கடா. பல தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்மளோட வண்டி கூட ஒரு போலீஸ் தான். இது போதும் நமக்குன்னு அங்க இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு கிளம்புறாங்க. அப்படியே 8வது நாளும் ஆகிடுது. இந்த பக்கம் ஐஜி இருந்துட்டு குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சும் ஏன்
இன்னும் பிடிக்கல அப்படின்னு கேட்கும்போது எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம கிரைம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில லூப் கோல்ஸ் மட்டும்தான். கிட்டத்தட்ட இருட்டுல தேடுற மாதிரி தான். நம்ம டீம் உத்தரப்பிரதேசத்துக்கு ரீச் ஆயிட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தாலே போதும் அப்படின்னு எஸ்பி சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உதவி கேட்டு வந்து நிக்கிறாரு. அந்த போலீஸ்கார வந்து சரி இது ஒரு சின்ன ஊரு, எல்லாரும் பிஸியா இருக்காங்க, அது மட்டும் இல்ல இன்னைக்கு எம்எல்ஏ வேற வராரு, நீங்க தாராளமா போய் அவனை அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அட்லீஸ்ட் ஒரு கான்ஸ்டபிள் ஆச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது வேற வழியே இல்லாம ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் எஸ்பி அவரோட குடும்பத்தோட இருந்து சாப்பிட்டு இருக்கும்போது டிவியில வஹாப் கொலை வழக்கு விசாரணை குழுவின் அதிகாரி ஒருவரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அப்படின்னு ஜெயக்குமாரோட வீடியோ போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கேரளா போலீஸ்காரங்களை பத்தி கேவலமா வேற நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவோட டீம் லாஸ்டா கால் பண்ணுன லொகேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு சின்ன ஊரு, சுத்தமா இன்டர்நெட் கூட இல்ல. அந்த ஊரே ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி சரியான லொகேஷனுக்கு வந்து அந்த போன் நம்பருக்கு சொந்தக்காரனையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவனை பிடிச்சி விசாரிச்சா அவன் என்ன சொல்றான்னா கதோடாவும் பம்பிகாவும் எனக்கு பிரதர் மாதிரி, அவங்க சொல்லி தான் அமீரையும் சல்ஃபிகரையும் பிக் பண்ண போயிருந்தேன். கதோடாவும் பம்பிகாவும் யாருன்னா ஊபியில இருந்து ஸ்டார்டிங் சீன்ல 2 பேர் வந்திருப்பாங்கல்ல அவங்க தான். இதுக்கு நடுவுல சல்ஃபிகர் வந்து இவன் போனை வாங்கி மஞ்சேரியில இருக்கிற அவன் வீட்டுக்கு கால் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா அவங்கள இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரான். இங்க வந்தா கதோட்டாவும் பம்பிகாவும் இவன் இருந்து வாகனத்தை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு கேட்டா கதோட்டாவோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல இவன் கழுத்துல கத்தியை வச்சு இவனையும் கூட கூட்டிட்டு போறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவன் கூட ஒருத்தர் இருந்தால அவ ஒரு சொட்கனை வச்சு கண்ட மேனிக்கு சுட ஆரம்பிக்கிறான். இந்த கேப்ல அவன் தப்பிச்சு ஓடிடுறான். இவனுங்களும் திறத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த கான்ஸ்டபிள் வந்து இப்போ நம்ம இங்க நிக்கிறதே ஆபத்து, எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஊரே ஒண்ணு கூடுது இவங்களை அடிச்சு கொள்றதுக்கு. இப்படியே தேடிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பையன் இவங்க ஒளிஞ்சிருக்கிற இடத்த பாத்துறான். அப்படியே கதவை லாக் பண்ணி எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாரும் வந்து அவங்க இருக்கிற இடத்தையே சுத்து போடுறாங்க. அவ்வளவுதான், இவங்க இப்ப நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த கிரில் கேப்ல நெருப்பை விட்டு இவங்களை எரிக்க பாக்குறாங்க. இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, சாவுறதுன்னு முடிவாயிடுச்சு. இவங்க காலில் விழுந்து சாவக்கூடாது, சண்டை போட்டு சாவணும் அப்படின்னு எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாங்க. இந்த சீனி மஜாவா இருக்கும். ஒரு ஊரையே 5 பேர் சேர்ந்து அடிச்சு அலற விடுறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் உண்மையா நடந்த சம்பவம். அதுக்கப்புறமா எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா எல்லாரும் செம்ம கான்ல இருக்காங்க. 5 பேர் வந்து நமக்கு ஆட்டம் காட்டிட்டு போயிட்டாங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது ஒரு பெட்ரோல் போத்தல் காத்துல பறந்து வந்து வெடிக்குது. என்னடான்னு பார்த்தா போனவங்க மறுபடி வந்து நிக்கிறாங்க. பிஜிஎம் எல்லாம் ரைஸ் ஆகுது. அப்படியே அவனை அலைக்கா தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து மறுபடி வந்திருக்காங்கன்னா அமீர் கேங் எங்க போயிருக்காங்கன்னு இவனுக்கு மட்டும் தான் தெரியும். இவன் இல்லைன்னா அடுத்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் ரிஸ்க் எடுத்து இவனை தூக்கி இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலமே எஸ்பி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு மீடியா ரொம்பவே பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஜெயக்குமாரோட லஞ்சம் வாங்கின வீடியோ நேற்று நைட் லீக் ஆயிடுச்சு. அவனோட விஷயத்துல நீங்க தான் பிடிவாதமா இருந்தீங்க. எனக்கு கிடைக்கிற பிரஷரை நான் உங்களுக்கு கொடுக்கல, நீங்க தான் உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. எஸ்பி போட்ட பிரஷர்ல இவனை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. ஆனாலும் பெருசா எதுவுமே சொல்றான் இல்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஊசியை விரல்ல குத்தி அந்த ஊசியில நெருப்ப வைக்கும் போது வழி தாங்க முடியாம எல்லா உண்மையையும் சொல்றான். அமீரும் சல்ஃபிகரும் சாதாரணமான பிசினஸ் பண்ணணும்னு இந்தியா வரல. யானை தந்தம் இருக்குல்ல, அதை சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றதுதான் அமீரோட பிளான். இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சைனாக்கு போய் இந்த மாதிரி டீலர்ஸ்ட ஆர்டர் எடுத்துட்டு தான் இந்தியாவுக்கே வந்திருப்பான். கர்நாடகா சைட்ல யானைகளை வேட்டையாடி தந்தங்களை குமிச்சு வச்சிருக்கான். ஆனா இதை எக்ஸ்போர்ட் பண்ண 30 கோடி தேவைப்படுது. அதுக்காகத்தான் வகாபீட்ல கொள்ளையடிக்க முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்ப அவங்க எங்கன்னு கேட்டா பையாப்பூர் ஸ்டேஷன்ல இருக்காங்க. முடிஞ்ச அவங்கள போய் பிடின்னு தெனாவட்டா சொல்றான். இவனை வண்டியில தூக்கி போட்டுட்டு பையாப்பூர் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் மீடியா கட்சிக்காரங்க எல்லாம் ரொம்பவே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரஷர்ல சிஎம் வந்து டிஜிபியை பிடிச்சி கத்தின்னு இருக்காரு. இங்க நம்ம கண்ணூர் ஸ்குவாட் பையாப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்து ரெயின் ஃபுல்லாமே சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்படியே தேடிட்டு இருக்கும்போது கதோட்டாவும் பம்பிகாவும் நம்ம ஹீரோ கண்ணுல மாட்டிடுறாங்க. அவங்கள அடிச்சு தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஜோஸும் சல்ஃபியும் ரெயின்ல இருந்து இறங்காம அப்படியே போயிடுறாங்க. ஏன்னா அமீரும் சல்ஃபிகரும் உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க இவனை அடிச்சு வெளியே தூக்கி போட்டுட்டு இவனுங்களை ஏத்திட்டு கிளம்புறாங்க. வண்டியில போயிட்டு இருக்கும் போதே அடிச்சு விசாரிக்கிறாங்க. அவன் எதுவுமே சொல்றான் இல்ல. இப்படியே விசாரிச்சிட்டு இருக்கும்போது அவன் போனுக்கு ஒரு கால் வருது. உடனே அந்த நம்பரை சைபர் கிரைமுக்கு அனுப்பி லொகேஷனை கண்டுபிடிக்க சொல்றாரு. அதே சமயம் இந்த பக்கம் ஐஜி நம்ம எஸ்பியை கூப்பிட்டு வச்சு சிஎம்க்கு இந்த டீம் மேல நம்பிக்கை இல்ல, அவங்க யார வேணாலும் வச்சு இந்த கேஸை முடிக்கட்டும், அவங்கள உடனே திரும்பி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. காசர்கோடு எஸ்பி கடுப்பாயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு திரும்பி வர சொல்ல. இங்க லொகேஷனை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. எல்லா பஸ்ல ஏறி செக் பண்றாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாவுமே தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல காசர்கோடு எஸ்பி கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ அந்த கால் அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பழம் வித்துட்டு இருக்கிற பையனை பிடிச்சி விசாரிச்சா உடனே அவன் இப்பதான் கொஞ்சம் முன்னாடி பாபாகஞ்ச் பஸ்ல பார்த்தான் அப்படிங்கிறான். அந்த பஸ் எங்கன்னு கேட்டா அது போய் அரை மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறான். பாபாகஞ்ச் எங்க இருக்குன்னு பார்த்தா இந்தியா நேபாள் பார்டர்ல இருக்கு. அமீரோடையும் சல்ஃபிகரோடையும் பிளான் என்னன்னு பார்த்தா தப்பிச்சு நேபாளுக்கு போறது. பார்டர் தாண்டிட்டாங்கன்னா அவங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ ஜோசுக்கும் சல்ஃபிக்கும் சொல்லிட்டு போனை கட் பண்ணா. சைபர் கிரைம்ல இருந்து கால் வருது. என்னன்னு கேட்டா கான்ஃபரன்ஸ்ல எஸ்பி இருக்காரு. கண்ட மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. கிரைம் செய்தது யாருன்னு தெரியும், ஆனா அவனை பிடிக்கிறதுக்கு வக்கு இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கதை. நீங்க சொன்ன கதையெல்லாம் நல்லா தாப்பா இருக்கு. நீங்க இந்தியாவை சுத்தி பார்த்ததெல்லாம் போதும், மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வந்துரு. சென்ட்ரல் ஏஜென்சி இந்த கேஸை டேக் ஓவர் பண்றாங்க அப்படின்னு சொல்ல இவ்வளவு நேரம் பொறுமை
பொறுமையை கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, வெச்சும் டிகிரியும் கொஞ்சம் குறைவா இருக்கிறதால என்னையையும் என் டீமையும் இப்படி அவமானப்படுத்தாதீங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான், நாங்க ஃபிளைட் பிடிச்சி ஃபேமிலி டூருக்கு தானே வந்திருக்கோம். இந்தியா ஃபுல்லா தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கோம் அவங்களை பிடிக்கிறதுக்காக. 3000 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவங்கள பிடிக்காம வர எங்களுக்கு விருப்பம் இல்லை சார் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறமா வண்டி எடுத்துட்டு மின்னல் வேகத்துல அந்த பஸ்ஸை திறத்திட்டு போறாரு. அந்த பஸ்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா உள்ள போய் தேடி பார்த்தா அவங்க இல்ல. கண்டக்டர்கிட்ட போனை காட்டி விசாரிச்சா கொஞ்சம் முன்னாடியே அவங்க இறங்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. இந்த காட்டுக்குள்ள அவங்கள போய் எங்க போய் பிடிக்கிறது? அவ்வளவுதான். நம்ம ஹீரோவும் மனசை தளர விட்டுறாரு. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி விடுற மாதிரி இவனுங்க வேற நம்ம ஹீரோவை பார்த்து நக்கல் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் பொறுமையா அவங்க கிட்ட வந்து அமீரையும் சல்ஃபிக்கரையும் பிடிச்சி கொடுத்துருங்க, உங்களே விட்டுறோம், எங்க கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் உங்ககிட்ட தரோம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க வந்துட்டு வண்டியில லொக்காகி இருக்கிற ஹேண்ட் கப்பையும் கழட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு அவங்க எங்கன்னு. ஆனா அவங்க நக்கல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹேண்ட் கப்பையும் கழட்டி விட சொல்றாங்க. அதையும் கழட்டி விடுறாங்க. அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தா அந்த பாதை 2 பக்கமா பிரியுது. அதுல இடது பக்க பாதையை காட்டி இந்த பக்கம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவனோட ஒரு விரல் துண்டாகி பறக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்தே இவனுக்கு மேல செம்ம கான்ல இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவன் இடது பக்கம் கை காட்ட மத்தவன் வலது பக்கம் பார்ப்பான். அதுல செம்ம காண்டாகி அவன் விரல சுட்டு தள்ளி இருப்பாரு. இப்ப கன் பாயிண்ட்ல வச்சு எந்த பக்கம் அப்படின்னு கேட்டா வலது பக்கம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் இவனுங்களை வண்டியில தூக்கி போட்டுட்டு வலது பக்கம் போறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வண்டியை கண்ட மேனிக்கு யாரோ சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா அமீர். வண்டி அப்படியே தடம் புரண்டு பிறழுது. இவனுக்கு வண்டியில இருந்து ஆக்களை கன் பாயிண்ட்ல வெளியில எடுத்தா எல்லாரும் இருக்காங்க, நம்ம ஹீரோ மட்டும் இல்ல. எங்கன்னு கேட்டு ஜெயக்குமார் ஷூட் பண்ண போறாங்க. ஆனா சரியான டைம்ல நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி ஜெயக்குமாரை காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறமா பயங்கரமான ஃபைட், எல்லாரையும் அடிச்சு கதற விடுறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஆர்மி வந்து அந்த இடத்தையே ரவுண்ட் அப் பண்றாங்க. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோக்கு உதவியும் செய்யறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கண்ணூர் எஸ்பிக்கு கால் பண்ணி 4 பேரையும் பிடிச்சாச்சு, ரொம்ப சீக்கிரமாவே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறமா கண்ணூர் எஸ்பி காசர்கோடு எஸ்பி கிட்ட வந்து அவன் ஏதோ டென்ஷன்ல ஏதோ சொல்லிட்டான், அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல என்னோட 18 வருஷ சர்வீஸ்ல 2 விதமான போலீஸ்காரங்களை நான் பார்த்திருக்கேன். அதுல 80 விதமான போலீஸ்காரங்க மணிக்கூட்ட பார்த்து தான் வேலை செய்வாங்க. ஆனா மீதி 20 வீதம் மணிக்கூட பார்க்கவே மாட்டாங்க. அவங்களோட எண்ணம் எல்லாமே வேலையில மட்டும்தான் இருக்கும். இந்த 20 விதத்தாலாம் சார் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லயும் லோ அண்ட் ஆர்டர் சிஸ்டம் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம மிஸ்டேக் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.